الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. وقال رسول الله صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله خير وليس ذاك لأحد إلا المؤمن إلى آخر الحديث. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோர் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜுமாவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகில் அல்லாஹ் கோடான கோடி மனிதர்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு சாராரும் ஒரு குறிப்பிட்ட மதங்களையும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் பின்பற்றி வருகிறார்கள். இத்தனை கோடி மனிதர்களுக்கு மத்தியில் படைத்த இறைவன் ஒருவன் மாத்திரம்தான் அவனை வணங்குவதற்கு தகுதியானவன் என்றும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையை வைத்து முஸ்லிம்களாக நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகில் எந்த மதத்திற்கும் எந்த சித்தாந்தங்களுக்கும் எந்த கொள்கை கோட்பாடுகளுக்கும் இல்லாத எதிர்ப்புகளும் துன்பங்களும் சோதனைகளும் பொருளாதார பின்னடைவுகளும், அதை தாண்டி இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிப்பும் மஸ்ஜிதுகளுடைய இடிப்பும் தர்காவை குறித்து உண்டான சர்ச்சைகளும், இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அழித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் அப்படிப்பட்ட எல்லா வகையான எதிர்ப்புகளையும் மீறி இஸ்லாம் இந்த நாட்டில் ஜொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தடைகற்களை படிக்கற்களாக மாற்றி இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உலகளாவிய அளவிலே எதிர்க்கப்படுகிற மார்க்கமும் இஸ்லாம் மாத்திரம்தான். அசுரவேகத்தில் வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய மார்க்கமும் இஸ்லாம் மாத்திரம்தான். அவர்கள் எப்படி தாங்கள் விரும்பிய மதத்தை தங்களுடைய உள்ளத்திற்கு தோதுவாக நடந்து கொண்டிருக்கிறார்களோ, வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அதே போலதான் நாமும் நம்முடைய மனதிற்கு விரும்பி
இஸ்லாத்தை கொள்கை கோட்பாடாக ஷரீஅத்தினுடைய சட்டதிட்டங்களை உயிர் மூச்சாக இந்த நாட்டிலும் உலகளாவிய அளவிலும் பின்பற்றி வருகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவுதான் இந்த உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் சோதனைகளை கொடுத்தாலும் நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது, கவலையில் மூழ்கி விடக்கூடாது, கொண்ட இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சொல்லித் தருகிற ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இந்த கருத்தை தான் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவார், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். வலா தஹினு, முஃமின்களாக இருக்கக்கூடிய நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வலா தஹினு, நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம். வலா தஹ்சனு, நீங்கள் கவலையாகவும் ஆக வேண்டாம். வஅன்துமுல் அஅலவுன், நீங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால். அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய உள்ளத்திலே 3 விஷயங்களை அல்லாஹ் ஆழமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறார். முதல் விஷயம், நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நாம் தளர்ந்து விடக்கூடாது. வலா தஹினு, நீங்கள் தளர்ந்து விட வேண்டாம். வலா தஹ்சனு, நீங்கள் கவலையாகவும் ஆகிவிட வேண்டாம். மூன்றாவது, பலவீனமாகவும் ஆகிவிட வேண்டாம். எதிரிகள் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, சகித்து கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களுக்கு அடிபணிந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையிலே நாமெல்லாம் சில விஷயங்களை விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவருடைய கருணையை விட்டும் எந்த சூழ்நிலையிலும் நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டார் என்ற நிராசை அடைந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார். வலா தைஹசு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். நிராசை அடைந்து விடுதல் என்ற இந்த குணம் இருக்கிறதே, அது இறை நிராகரிப்பாளர்களுடைய குணம். எனவே ஒரு முஸ்லிம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணையை விட்டும் நிராசை அடைந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு விளக்கி காட்டுகிறான். இரண்டாவது விஷயம், அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அதிகமாக இருக்க வேண்டும். அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இடத்திலே இப்படி சொல்லுவான், குல் லைன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே, நீங்கள் முஃமின்களை பார்த்து இப்படி சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எந்த நன்மையும் வேறு எந்த தீமையும் எங்களை அடைந்து விட முடியாது. அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அந்த விஷயம் மாத்திரம்தான் எங்களை அடையுமே தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்ற இந்த உறுதியான நம்பிக்கை முஃமின்களுடைய உள்ளத்தில் அதிகமாக அழுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக விளக்குகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமினீன், முஃமின்களுடைய எல்லா விஷயமுமே அல்லாஹ்வுடைய பார்வையில், மனிதர்களுடைய பார்வையில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அஜபல் லி அம்ரில் முஃமினீன் இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன், முஃமின்களுடைய எல்லா விஷயமும் அவனுக்கு நலவை மாத்திரமே, நன்மையை மாத்திரமே தெரிகிறது. வலைஸ ذاك لأحد إلا المؤمن, இந்த பாக்கியம் முஃமின்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. முஃமின்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த முஃமின்களுக்கு, அந்த நல்லடியார்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏற்பட்டால் அவன் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான்.
இதன் காரணமாகவும் அந்த மூமின் அல்லாஹ்விடத்தில் நன்மையை அள்ளிக் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் ஒரு மூமினுக்கு சோதனை ஏற்படுகின்ற பொழுது, துன்பங்களும் துயரங்களும் அடுக்கடுக்காக ஏற்படுகின்ற பொழுது, அந்த சோதனைக்காகவும் அந்த துன்பத்திற்காகவும் அல்லாஹ்வை ஏசாமல், அல்லாஹ்வுடைய கருணையை விட்டு நிராசை அடைந்து விடாமல் பொறுமையை மேற்கொள்கிறானோ, சகிப்புத்தன்மையை மேற்கொள்கிறானோ, அதற்காக அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்கிறான். பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினால் அந்த விஷயத்திற்காகவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை அள்ளிக் கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு மூமினுடைய எல்லா நிலைமைகளும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத் தரக்கூடிய விஷயங்கள் தான். சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் நன்மை, கஷ்டமான சூழ்நிலையிலே அல்லாஹ் கொடுத்த சோதனை பொருந்திக் கொண்டாலும் பொறுமையாக இருந்தாலும் அதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெறக்கூடிய சமூகம் முஸ்லிம் சமூகத்தை தவிர எந்த சமூகமும் இந்த உலகத்திலே கிடையாது. கணிப்புக்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன தூய்மையோடு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இது பாவம் தானா தவறா என்று தெரியாமலேயே நாம் நிறைய பாவங்களை செய்திருப்போம். செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே முழுமையான முறையிலே தௌபா பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தாரையும் ஒரு திறந்த மைதானத்திலே கூட்டி வந்து மலை தொழுகையை தொழுது அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டான். வெறுங்கையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பியது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மழைக்காக துஆ செய்கிறார்கள். செய்துவிட்டு எதிர்பார்க்கிறார்கள் மழை பெய்யவில்லை. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இது நாள் வரைக்கும் நான் உன்னை கேட்டா நீ கேட்டதற்கு பதில் சொல்லாம இருக்க மாட்டேயே, ஏன் இன்னும் மழையை தரல அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொன்னான், மூசாவே, நீங்க கூட்டி வந்திருக்கக்கூடிய இந்த சபையிலே, இந்த கூட்டத்திலே ஒரு மனிதர் 40 ஆண்டுகள் எனக்கு மாறு செய்து கொண்டிருந்தார். அந்த மனிதர் உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறார். அவரை மட்டும் நீங்க இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போக சொல்லிருங்க. அவர் போன உடனே நான் மழையை பொழிய வைத்து விடுவேன் என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படி அல்லாஹ் கிட்ட சொன்னா, இந்த கூட்டத்திலே 40 ஆண்டுகள் பாவம் செய்த ஒரு பாவி இருக்கிறார். அவர் தானாக இந்த கூட்டத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பாவிக்கு தெரிந்தது அல்லாஹ் என்னைத்தான் சொல்லி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அல்லாஹ் தன்னுடைய மேலங்கியின் மூலமாக முகத்தை மறைத்துக் கொண்டு அல்லாஹ்விடம் துஆ செய்தான், யா அல்லாஹ், 40 வருஷம் நான் உனக்கு மாறு செய்திருந்தேன், அது உண்மைதான். இதனால் வரைக்கும் என்னை கேவலப்படுத்தல, இனிமேலும் என்னை கேவலப்படுத்தினாரு. நான் உங்ககிட்ட தௌபா பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஏன் காரணமாக என்னுடைய இந்த சமுதாயத்திற்கு மழையை கொடுக்காமல் இருந்து விடாதே, மழையை கொடுத்து விடு என்று அந்த மனிதன் பரிபூர்ணமான முறையிலே பாவ மன்னிப்பு கேட்டான். அல்லாஹ் உடனடியாக மழையை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ சொன்ன அந்த மனிதன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே போகவும் இல்லை, அவர் யாரும் எனக்கு காமிச்சு கொடு அப்படின்னு கேட்டவுடனே அல்லாஹ் சொன்னான், மூசாவே, 40 வருஷம் அவன் எனக்கு மாறு செய்திருந்து கூட நான் அவனை கேவலப்படுத்தல. இப்ப அவன் திருந்திட்டான். திருந்ததற்கு பிறகும் அவனை நான் கேவலப்படுத்த விரும்பவில்லை, அவனை நான் காட்டி கொடுக்க விரும்பவில்லை என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னதாக வரலாறு. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் அடுக்கடுக்காக வருகின்ற பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தௌபாவை அதிகமாக செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் வலிமையாக இருந்தால், நம்முடைய உள்ளத்திலே ஈமான் வலிமையாக வலுவுள்ளதாக சக்தியுள்ளதாக இருந்தால், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வந்தே தீரும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், எகிப்து நாட்டினுடைய கவர்னராக அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். பொறுப்பேற்றதிலிருந்து அழகான ஒரு ஆட்சி அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எகிப்திலே கடுமையான பஞ்ச
அந்த நைல் நதி கடுமையான பஞ்சத்தின் காரணமாக வற்றி கொண்டே வருகிறது. சில பாதிரிமார்கள் அதில் ஆசிரியர் எல்லாரும் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், கவர்னர் அவர்களே, எங்களுடைய நாட்டில் ஒரு பழக்கம், ஒவ்வொரு வருஷமும் இந்த நைல் நதிக்காக நாங்கள் ஒரு உயிர் பலியை கொடுப்போம். அப்படி கொடுத்துட்டோம்னா இந்த நைல் நதி அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அனுமதி கொடுங்க, நாங்கள் இந்த வருஷமும் ஒரு கன்னி பெண்ணை இந்த நைல் நதிக்காக அப்படி குடிச்சுள்ளே தள்ளி விட்டுருவோம். அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னவனே அமரிபுர ஆசிரதி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வந்ததன் காரணமே இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காகத்தானே தவிர மூட பழக்க வழக்கங்களை ஆதரிப்பதற்காக அல்ல. அதை ஒருபோதும் இந்த நாட்டில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் அவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி விடுகிறார்கள். நாட்கள் வாரங்களாக, வாரங்கள் மாதமாக கடந்து கொண்டிருக்கிறது. நைல் நதி வற்ற ஆரம்பித்து விடுகிறது. எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். உடனடியாக அவர்களுடைய ஆசிரதி எல்லாரும் அவர்கள் உமரலி எல்லாம் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வு என்று கேட்ட பொழுது உமரலி எல்லாரும் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். இந்த கடிதம் உங்களுக்கு அல்ல, நைல் நதி. இந்த கடிதம் உங்களுக்கு அல்ல, நைல் நதிக்கு. இந்த கடிதத்தை நைல் நதியிலே தூக்கி போட்டு விடுங்கள், ஆறு பழைய மாதிரி ஓட ஆரம்பிச்சோம். அந்த கடிதத்தில் உமரலி எல்லாம் அவர்கள் எழுதிய வாசகம் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கொண்டு உமரலி எல்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள், நைல் நதியே, நீ உன்னுடைய சக்தியை வைத்து இந்த நாட்டிலே ஓடுவதாக இருந்தால் உடனடியாக நீ அப்படியே நின்று விட வேண்டும். மாறாக அல்லாஹ்வுடைய ஆற்றலின் மூலமாக நீ ஓடுவதாக இருந்தால் இனிமே நீ வந்தவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். எழுதியது உமர், எழுதப்பட்டது நைல் நதி. அவர்கள் ஆசிரியர் எல்லாவர்கள் அந்த கடிதம் வந்ததற்கு பிறகு நைல் நதியிலே அந்த கடிதத்தை தூக்கி போடுகிறார்கள். அந்த நைல் நதி ஓட ஆரம்பித்தது, பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது என்பதாக வரலாறு. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். எவ்வளவு துயரங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் ஹிஜ்ரி 20 ஒரு போர் ஏற்பட்டது. அந்த போரிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை பாரசீகத்தை நோக்கி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ற ஒரு சஹாபியை தளபதியாக நிர்ணயம் செய்து நியமித்து பாரசீகத்தை நோக்கி ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய படையும் பாரசீகத்தை நோக்கி வருகிறது. இடையிலே ஒரு பெரிய நதி குறுக்கிடுகிறது. அந்த நதியை கடந்துதான் பாரசீகத்திற்கு செல்ல வேண்டும். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நதியை பார்த்து சொல்லுகிறார்கள், பார்த்து பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு தங்களுடைய படையினுடைய வீரர்களிடத்திலே சொன்னாங்க, கீழே பார்க்காம அப்படியே நடந்து போய்கிட்டே, கீழே நதி, ஆனாலும் நீங்கள் பார்க்க கூடாது, கீழே பார்க்க கூடாது, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அப்படியே நடந்து போக அப்படின்னு சொல்லிட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே தங்களுடைய ஒட்டகத்தின் மீது இருந்தவாறே அப்படியே நடந்து போறாங்க. அவர்களுடைய படையும் நடந்து போகிறது. அந்த கூட்டத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உலு செய்வதற்கு வைத்திருந்த கூஜா கீழே விழுந்துருச்சு. எடுப்பதற்காக கீழே இறங்கினே, நான் பார்த்தேன் கீழே அப்படியே தரமாக இருந்தது தண்ணி, ஓடுவது தண்ணீர். ஆனாலும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த தண்ணீரை தரையாக ஆக்கி கொடுத்தான். கீழே இறங்கி அந்த பூஜாவை எடுத்துக் கொண்டு மறுபடியும் ஒட்டகத்தில் ஏறினேன். நான் நடப்பது தண்ணீரின் மீது நடப்பதாக தெரியவில்லை, தரையின் மீது நடப்பதாக தெரிந்தது என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாறு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் எப்படிப்பட்ட இயற்கைக்கு மாற்றமான விஷயங்களையும் கூட அல்லாஹ் நடத்தி தருவதற்கு சாத்தியம் உள்ளவன், சக்தி படைத்தவன் அல்லாஹ் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே தொடர்ந்து அடிக்கடியாக சில பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். அடுக்கடுக்காக மஸ்ஜிதுகளுடைய இடிப்பு, 180 ஆண்டுகளின் பழமையான
ஒரு பள்ளிவாசல் புறம்போக்கு நிலத்திலே கட்டப்பட்டதாக போய் இடித்து விட்டார்கள். அதற்கு முன்பதாக சம்பல் பகுதியினுடைய ஜும்ஆ மஸ்ஜிதினுடைய இடிப்பு, ஒரு தர்காவுடைய அஜமீர் தர்காவுடைய விவகாரம், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த நாட்டில் அரங்கேறி கொண்டே இருந்தாலும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. ஒரு விஷயம் இன்றைக்கு நமக்கு ஆறுதலாக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. வழிபாட்டு தலங்களுடைய விஷயத்திலே, அதன் குறிப்பாக சிறுபான்மையின சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்களுடைய விஷயத்திலே தலையிடக்கூடாது. அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் இதற்கு முன்னதாக கோயில்கள் இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய தொடுக்கப்படக்கூடிய வாதங்களும் வழக்குகளும் இனிமேல் செய்யக்கூடாது என்பதை ஒரு தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் இதற்காக நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து வெறுப்பு பேச்சுக்களுக்கு மத்தியில், அதிலும் குறிப்பாக ஒரு நீதிபதியினுடைய பேச்சு, அலகாபாத் நீதிபதியினுடைய ஒரு பேச்சு, தனிப்பட்ட முறையிலே ஒரு பொது வெளியிலே முஸ்லிம்களை குறித்து அவர்கள் மிக கடுமையான முறையிலே வார்த்தை உபயோகித்திருக்கிறார்கள். அவர்கள் நம்மை குறித்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் இறைச்சி சாப்பிடுபவர்கள், மனிதாபிமானம் இல்லாதவர்கள், இரக்கம் இல்லாதவர்கள், பெரும்பான்மை சமூகம் எதை சொல்லுகிறதோ அதை வைத்துத்தான் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகம் இருக்க வேண்டும் என்ற மத துவேஷமான ஒரு கருத்தை சமூக வெளியிலே, பொது வெளியிலே சாதாரணமான முறையிலே அவர் சொன்னார். அதற்காக நிறைய கண்டனங்கள் எழுந்ததற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் நாம் இதற்காக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாம் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ, சஹாபாக்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததோ அதே போன்ற ஈமான் நம்முடைய உள்ளத்திலும் வந்துவிட்டது என்று சொன்னால், நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே, நாம் இப்படிப்பட்ட ஒரு உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக வந்தே தீரும். எனவே நம்முடைய ஈமான் உள்ளதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எதிரிகள் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் அதற்காக நாம் அடிபணிந்து விடக்கூடாது. படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அடிபணிய வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது என்ற விஷயத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக. மஸ்ஜிதுகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் காலம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வாழும் காலம் எல்லாம் இஸ்லாத்தோடு நெறிப்படியும் அதனுடைய சட்டத்திட்டத்தின்படியும் சுதந்திரமான முறையில் வாழக்கூடிய நல்ல நசீபை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.